இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்ற என்ப நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாகரீக உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நவீனமயமாக்கப்பட்ட மனதோடும் நவீன சிந்தனையோடும் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் வன்முறைகள், எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள். இவை எல்லாவற்றிலிருந்தும் எப்படி மீண்டு வருவது என்ற கேள்வி நமக்குள் எழும்புவது உண்டு. அநேக நேரங்களில் நம்முடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் மட்டும் நன்றாயிருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுள் பயம் என்பது இன்று இல்லாமல் போய்விட்டது. எதற்கும் பயப்படாமல் என்னுடைய சுயத்தை மனதிலே கொண்டு இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற குறுகிய மனப்பான்மையோடு வாழுகிற அநேகரை நாம் பார்க்க முடியும். ஒரு வேடிக்கையான கதை ஒன்று உண்டு. ஒரு முறை ஒரு மனிதன் சாலை ஓரத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தான். சிறு தூரம் சென்றவன் சற்று களைப்பாக இருக்க ஒரு ஆலமரத்தடியில் படுத்து ஓய்வெடுக்க ஆரம்பித்தான். சிறிது நேரம் படுத்து ஓய்வெடுத்தவன் ஏதோ ஒன்று காலில் தட்டுப்பட அதை எட்டி உதைக்க அது ஒரு கண்ணாடி குப்பி. அந்த கண்ணாடி குப்பி உடைந்து அதிலிருந்து புகையாய் கிளம்ப பயந்து போன அந்த மனிதன் உற்று கவனிக்க அந்த புகையிலிருந்து ஒரு உருவம் தென்பட்டது. சற்று தைரியத்தை மனதிலே கொண்டு யார் நீ என்று அதட்டல் சத்தத்தோடு கேட்க அந்த உருவம் சொன்னது, ஒரு சாபத்தின் காரணமாக பல வருடங்களாய் இந்த கண்ணாடி குப்பிக்குள் அடைந்து கிடந்தேன். எனக்கு விடுதலை கொடுத்தது நீங்கள் என்ன கேட்டாலும் செய்கிறேன் என்று சொல்ல, இந்த மனிதன் அந்த உருவத்தை பார்த்து சொன்னார், என்னுடைய சகோதரன் மரித்து பல ஆண்டுகள் ஆகிறது, அவனை உயிரோடு எழுப்ப வேண்டும். மகிழ்ச்சி அடைந்த அந்த உருவம், உன்னுடைய சகோதரன் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்பது தெரிகிறது, நிச்சயமாய் அவரை உயிரோடு கொண்டு வருவேன் என்று சொன்னவுடனே அந்த மனிதர் சொன்னார், என் சகோதரனிடத்தில் அன்பென்றும் இல்லை, ஆனால் அவன் மரித்து போவதற்கு முன்பு என் சகோதரன் 50,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தான். அந்த கடனை திருப்பி தராமலே அவன் மரித்து போனான். அந்த கடனை நான் திருப்பி வாங்க வேண்டும், அதற்காக தான் அவனை உயிரோடு கொண்டு வர சொன்னேன். அந்த கடனை கொடுத்து விட்டு அவன் மரித்து போகட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை என்று அந்த மனிதன் சொன்னானாம். எனக்கு அன்பானவர்களே, இன்று நம்முடைய வாழ்வில் எல்லாவற்றையும் நவீனமயமாக்கி கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒருவருக்கொருவர் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் எப்படி இருக்கிறது? மனித நேயம் இன்று எப்படி இருக்கிறது? மனிதனை மனிதனாய் பார்க்கின்ற பண்பு நமக்குள் இருக்கிறதா? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதுகின்ற பொழுது ரோமர் 13வது அதிகாரம் 10வது வசனத்திலே, அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கானது ஒன்றையும் செய்யாதே, அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அன்பு இருக்குமே என்று சொன்னார், மனிதநேயம் இருக்கும். மனிதநேயம் இருக்குமே என்று சொன்னார், எல்லாரையும் ஒன்றாய் பார்க்கின்ற அந்த பக்குவம் இருக்கும். நாம் எல்லாரும் ஒன்றாய் வாழ்ந்தோம் என்று சொன்னார், நம்முடைய வாழ்வில் எந்த குறையும் இருக்காது, வன்முறைகள் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது, சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்வை நாம் கண்டுகொள்ள முடியும். ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது. இந்த உலகம் முழுவதும் இன்று ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்திருக்கிறது. நம்முடைய தேசத்திலும் இன்று உயர்ந்தோர் தாழ்ந்தோர் வேற்றுமை இருக்கிறது. இவையெல்லாம் களைந்து நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்று என்ற ஒரே நோக்கத்தோடு, ஒரே குறிக்கோளோடு, நாம் எல்லாம் சகோதரர்கள் என்ற அந்த உறுதிமொழியோடு முன்னேறி செல்வோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஆண்டவருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு வாழவும், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்போடு வாழவும், மனிதனே மிக்க உலகத்தை நாங்கள் உருவாக்குவோம்.
கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த நாளிலும் அன்பு பிறருக்கு பொல்லாங்கு செய்யாது என்று சொல்லி பவுலடியார் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் சிந்தித்தோம். அன்படியாக நாங்கள் அன்புடையவர்களாக, மற்றவர்கள் மீது கரிசனை உள்ளவர்களாக, எல்லாரையும் ஒன்றுபோல் பார்க்கின்ற ஒரு மனப்பக்குவத்தோடு வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை விட்டு கொடுத்து வாழ்வோர் ஒருபோதும் கெட்டு போனதில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவனமாக நாங்கள் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் அன்போடு வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்கி தாரும். இந்த நாளை உம்முடைய கரங்களை தருகிறோம். காலை முதல் மாலை மட்டும் உம்முடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். பலகீனங்கள், சோர்வுகள் எல்லாம் மாறி புது உற்சாகத்தோடு ஆண்டவருக்குள் நாங்கள் முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை செய்யும். குறைவுகளை ஆண்டவர் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ஈடியனை என்ப நாமத்தில் ஒரு வீசி கூட உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். அன்போடு வாழ்வோம், சமாதானத்தோடு வாழ்வோம், எல்லாரிடத்திலும் ஒற்றுமையோடு இருப்போம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய வழிநடத்தல் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.